வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இதில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த கிஃப்ட் பாக்ஸ்குள்ளே என்னென்ன ஐட்டம் இருக்குது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். அதாவது இந்த கிராக்கர் பாக்ஸ்குள்ளே என்னென்ன ஐட்டம் இதுக்குள்ளே வச்சுருக்காங்க அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா மொத்தம் பார்த்தீங்கன்னா 18 ஐட்டம்ஸ் இதில் இருந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் எல்லாமே என்னென்ன இருக்குது அப்படின்னு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. பக்கத்திலே பார்த்தீங்கன்னா ஒரு பெல் சிம்பிள் வரும், அதை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற செலக்ட் கொடுத்துங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு ஒன்று ஒன்று அப்டேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்த பாக்ஸ் ஓப்பன் பண்ணிவிடுவோம். ஸோ அந்த பாக்ஸில் பார்த்தோம் அப்படின்னா மொத்தம் 18 ஐட்டம்ஸ் இதில் அங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த 18 ஐட்டம்ஸ் என்னென்ன இருக்குதுன்னு நம்ம உள்ளே செக் பண்ணி பாக்ஸை பிரித்து செக் பண்ணிவிடுவோம். ஸோ ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இது பார்த்திங்கன்னா அந்த சைடில் போட்டிருக்காங்க. பட் ஆனால் அது அவங்க இஷ்டத்துக்கு ஒரு ரேட்டு போட்டு வச்சுருக்காங்க. என்னென்னா 1000 ரூபீஸ் அப்படி கிட்டத்தட்ட போட்டு வச்சுருக்காங்க. பட் ஆனால் அது கிடையாது. நம்ம இதை 400க்கு தான் நம்ம ரிசீவ் பண்ணோம். ஓகே, இப்போ பாக்ஸ்க்குள்ளே என்னென்ன இருக்குது அப்படின்னு நம்ம ஓப்பன் பண்ணிட்டோம். இதுலேயே போட்டிருக்காங்க, வெளியிலேயே போட்டிருக்காங்க என்னென்ன இருக்குன்ட்டு. ஸோ இப்போ பாக்ஸை ஓப்பன் பண்ணியாச்சு. ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா இதை நான் கடைசியாக இது என்னன்னு சொல்கிறேன். உங்களுக்கு சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும், சில பேருக்கு தெரியாமல் இருக்கலாம். ஸோ அதை நம்ம வச்சுருவோம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா இது பார்த்திங்கன்னா ரோஸ் வெடி. இதில் ஒன்றும் வெயிட்டாக ஒன்றுலாம் இருக்கிற மாதிரி தெரியல. பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 20 வெடி தான் நம்ம உள்ளே இருக்கும் போலுக்கு. பட் ஆனால் இதை தனியாக நம்ம வாங்கினா நிறையா இருக்கும். பட் அந்தளவுக்கு வெயிட்டாக இல்லை. இது பார்த்திங்கன்னா ஒரு குருவி வெடியாக கிளி வெடியாக தெரில வச்சுருக்குறாங்க. இதோட ப்ரைஸ் பார்த்தோம் அப்படின்னா எவ்வளோ, ஒரு 5 ரூபா வருமா. அடுத்தது பார்த்தோம்னா இதுதான் போலுக்கு குருவி வெடி. அப்போ அது கிளி வெடி போலுக்கு. ஸோ அடுத்தது பார்த்தோம்னா இது ஒரு சரம். எல்லாத்துலேயும் பார்த்திங்கன்னா ஒன்று ஒன்று வச்சுருக்காங்க. ஸோ இது ஒரு லட்சுமி வெடி. பட் ஆனால் இது ஐயன் லட்சுமி வெடி. பட் ரொம்பலாம் பெருசாலாம் கிடையாது. ஒரு கிட்ஸு வெடிக்கிற மாதிரி தான், சைல்டு வெடிக்கிற மாதிரி தான் இருக்குது. இது என்னன்னு தெரியலையே. ஃப்ளவர் பாட்ஸும் போட்டிருக்காங்க. ஸோ அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா நம்ம இது மேட்ச் பாக்ஸுக்குள்ளது போலுக்கு கலர் தீக்குச்சின்னு சொல்லுவோம்ல அது. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா தரசக்கரம். இது ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. பிளாக் ஸ்பேண்ட், இது ஒன்று தெரியும், பாம்பு மாத்திரன்னு சொல்லுவோம், அது கொடுத்துருக்காங்க. எல்லாத்துலேயும் பார்த்திங்கன்னா பாக்ஸோட ரேட்டு பார்த்தோம் அப்படின்னா அதிகமாக இருக்குது. இது பார்த்திங்கன்னா இது ப்ரைஸ் பார்த்தோம்னா 80 ரூபா இருக்குது. பட் ஆனால் அதெல்லாம் வராது. ஸ்பேஸ் ரைடர், இது ஸ்பேஸ் ரைடர்ஸ், அது எப்படி போகுதுன்னு தெரியல. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா இதில் ஸ்பார்க்கிள்ஸ் க்ரீன் கலரில் க்ரீன் போட்டு கொடுத்துருக்காங்க. இது எப்படி க்ரீனில் இதாகுதுன்னு தெரியல, கொளுத்தி பார்த்தா எல்லாம் தெரியும் நமக்கு. ஸோ அடுத்தது எலக்ட்ரிக் ஸ்பார்க்கிள்ஸ் 2. தென் இன்னொன்று கொடுத்துருக்காங்க போலுக்கு கலர் ஸ்பார்க்கிள்ஸ் 3 கொடுத்துருக்காங்க. மொத்தம் பார்த்திங்கன்னா ஒரு 3 இருக்குது. அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா சில்வர் ஸ்பார்க்கிள். ஓகே, அடுத்தது இது என்ன அப்படின்னா புல்லட் பாம். அதை ஓப்பன் பண்ணி பார்ப்போம் அதில் என்ன இருக்குன்னுட்டு. ஸோ இதை கொளுத்துனா தான் நமக்கு அது எப்படி வெடிக்குதுன்னு தெரியும். புல்லட்டு மாதிரி வெடிக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, அடுத்தது அதில் என்ன இருக்குது அப்படின்னு பார்ப்போம். தென் இது பார்த்திங்கன்னா பீம் படம்லாம் போட்டிருக்கு. சற்றோட கார்ட்டூனோட போட்டிருக்கு. எக்ஸ்ட்ரா பவராம். இது எப்படி எக்ஸ்ட்ரா பவர் பீம் போல் வெடிக்கும்னு நினைக்கிறேன். எல்லாத்தையுமே நம்ம ஃபயர் பண்ணி பார்த்தா தான் தெரியும். என்னென்னோ பைக்குலாம் போட்டு என்னென்னமோ கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாமே கிட்ஸுக்கு உள்ளது தான். ஸோ அவங்க கிட்ஸு யூஸ் பண்ணுறதுக்கு தான் தேவையான பொருட்கள் எல்லாமே அதில் இருக்குது. ஓகே, இது ஒன்று இருக்குது. ஏன்னா 400 ரூபாய்க்கு ஒர்த்தானதான் எனக்கு ஒன்றும் தெரியல. எலக்ட்ரிக் ஸ்டோன் எதுவும் கேள்விப்பட்டிருப்பீங்க நீங்கள், ஒரு மாதிரி அது வெடிக்கும் கொளுத்தி விட்டானே. ஸோ அதுதான் நினைக்கிறேன், எனக்கு சரியாக தெரியல. அதுதான் நினைக்கிறேன். அது கொஞ்சம் பிளாக் கலரில் நான் கொடுத்துருக்கேன். இது கொஞ்சம் கலருக்கு சேஞ்ச் ஆகிருக்கு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ தான் இதில் இருந்துச்சு. ஓகே, இதை நான் என்னென்னு சொல்கிறேன் கடைசியாக. இதோ பாருங்கள், இந்த பாக்ஸ்க்குள்ளே அவ்வளோ தான். இது கிட்டத்தட்ட 400 ரூபீஸ் வருது.
போட்டிருக்காங்க அந்த பாக்ஸ்க்குள்ளே. பட் ஆனால் அவ்வளோ எனக்கு ஒன்றும் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இல்லை. பட் ஆனால் ஒரு கிட்ஸுக்கு நம்ம வாங்கணும், நம்ம வீட்டில் உள்ள குழந்தைங்களுக்கு வாங்கிட்டு போகணும், நம்ம தனித்தனியாக வாங்கணும் அவசியம் இல்லை, ஒரு பாக்ஸாக வாங்கிட்டு போயிடலாம். ஸோ தனியாக வாங்கினாலும் நமக்கு வந்து இந்த ரேட்டு தான் வரும், ரொம்பலாம் குறையாது. கிட்டத்தட்ட இந்த ரேட்டு வரும், ஒரு 50-100 தான், உங்களுக்கு 50 ரூபா கிட்டத்தட்ட வந்து லெஸ் ஆகும். ஸோ கடைசியாக பார்த்தோம் அப்படின்னா வந்து நான் ஒன்று சொல்லியிருந்தேன் என்னென்னா வந்து ஒரு இதில் பாருங்கள் ஃப்ரீ அப்படின்னு போட்டிருக்காங்க, லைட்ரு இன்சைடு. நம்ம வந்து வெடியை வந்து ஃபயர் பண்ணுறதுக்கு, ராக்காசஸ் வந்து ஃபயர் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு வந்து ஒரு பார்த்திங்கன்னா ஒரு பத்தி மாரி ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ அது இந்த பாக்ஸுக்கு ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்க. ஸோ ஓகே, இவ்வளோ தான் இதில் இந்த பாக்ஸில் உள்ளது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ அதே போல் நம்ம சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.